Hi guys, welcome back to டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன மரியம் தி அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ஒரு உண்மை கதை. படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவா நம்ம இந்தியாக்குள்ள வெள்ளமோகினி, ஜெகன்மோகினி, கருப்பு காட்டேரின்னு விதவிதமா பேய்களுக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இந்தோனேஷியா அப்புறம் துருக்கி நாடுகள்ல ஜின் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேய்கள் இனத்தின் மேல அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்ல போனா, நாம வாழக்கூடிய இதே உலகத்துலதான் அந்த ஜின்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, என் பக்கத்துல கூட ஏதாவது ஒரு ஜின் இருக்கலாம், ஆனா அதை என்னால பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஜின்கள்ல ஒண்ணு நம்ம ஹீரோயின் குழந்தையா பிறந்ததுல இருந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஆபத்து கூட வராத மாதிரி இவளை பாதுகாக்க ஆரம்பிக்குது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஜின்னே நம்ம ஹீரோனுக்கு ஆபத்தா மாறும்போது இவ அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஜின் கிட்ட இருந்த நம்ம ஹீரோயின் நிரந்தரமா தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. எப்பவும் உண்மை கதைகளுக்கு மற்ற படங்களை விட எதிர்பார்ப்பு அதிகம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கள்கிட்ட புள்ளியா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்க செல்லுக்கு வரும். கடைசியா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலி படத்துல சரியா ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் ஷோ ஆகும். அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான பிரசவ வலி. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறகுறாங்க. இந்த குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோயின். பிரசவம் பார்த்த உள்ளூரை சேர்ந்த மருத்துவச்சியும் செஞ்ச வேலைக்கான பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தையை காட்டும் போது அதோட கண்களை பாருங்களேன், சிகப்பு நிறத்துல மாறி போயிருக்கு. கூடவே வித்தியாசமான அந்த ஜின்களோட உலகம் இந்த குழந்தையோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இங்க கட் பண்ணா இந்த கதைக்கு உண்மையான சொந்தக்காரியான மரியம்மை காட்டுறாங்க. நான் சொல்றத கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது, ஆனா உண்மை இதான். நான் பிறந்த நாள்ல இருந்து 26 ஆண்டுகளா அந்த ஜின் ஏன் கூட தான் இருந்தது. முக்கியமா அது என்ன காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னுச்சு. நான் முடியாதுன்னு மறுத்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜின் சாதாரணமானது கிடையாது, ஜின்களோட ராஜா. அதோட பேர் எனக்கு தெரிஞ்சாலும் கூட என்னால அதை சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, இப்ப கூட அந்த ஜின் என்னோட முதுகுக்கு பின்னாடி இருக்க மாதிரி தான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இத ஒரு சின்ன கிளிப்பிங்ஸா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மரியம் அப்படின்னு டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். பேய்கள் வேற, ஜின்கள் வேற. நம்ம ஊர் மூதேவிங்க எப்படி ஜாதி வாரியாவும் மத வாரியாவும் மக்களை பிரிச்சு வச்சிருக்காங்க, அதே மாதிரியே இந்த ஜின்கள் பேய்களை விட ஒருபடி மேல சக்தி வாய்ந்த ஒண்ணு. சரி, கதையை கண்டினியூ பண்ணலாமா? குழந்தையான ஹீரோயின் ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவனோட வகுப்புலயே இருக்கக்கூடிய மத்த குட்டி பசங்க, பாருங்கடி அந்த மரியம் தோ அங்க இருக்க காட்டுக்குள்ள தனியா பேசிட்டு இருக்கா, யாராவது ஏதாவது கேட்டா நான் என்னோட பேய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காடா அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பா லூஸா தான் இருக்கும். ஏன்னா ஜின்களை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயினை கலாச்சு பேசிட்டு இருக்கானுங்க. சரி, இப்ப ஹீரோயின் யாருகிட்ட தான் பேசுறான்னு பாக்கும்போது ஆளே இல்லாத புதர்களுக்குள்ள பார்த்தவ, ஏலே ஜின்னு, என்கிட்ட காசு இல்லனா எனக்கு பணம் கொடுத்து சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட சொல்ற, நல்லா ஹெல்ப் பண்ற, ஆனா அடிக்கடி உங்ககிட்ட தனியா பேசுறதால மத்த பசங்க நான் ஏதோ பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட என் கூட விளையாட வர மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா நம்ம ஹீரோயின் இவள கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பசங்களை பார்த்து படார்னு திரும்புவா. மொத்த பேருக்கும் ஒரு நிமிஷம் அல்ல இல்ல, டே அங்க பாருங்கடா அவன் நம்மள பாக்குறான்னு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு மறுபடியும் ஹீரோனை பார்க்கும்போது நின்னுகிட்டு இருந்த புள்ளைய இப்ப காணோம், எங்க போயிட்டான்னு லெப்டுக்கா ரைட்டுக்கா திரும்பி பார்த்துட்டு படார்னு கீழே குனிஞ்சு பார்த்தா பேய் மாதிரி மரியம் வந்து நிப்பா. அவ அரக்கம் கிடையாது, ரொம்ப நல்லவன்னு வித்தியாசமான குரல்ல பேசும்போது ஆத்தாடி உண்மையாவே பேய் வந்துருச்சு, ஓடுங்கடான்னு மொத்த பேரும் கிளாஸ்க்குள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு சரியா விடிய காத்தால ஒரு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். வண்டியில போயிட்டு இருந்த டைம்ல டப்புன்னு ஒரு முயல் வந்து வண்டிக்குள்ள பூந்துருச்சு. அவ்வளவுதான், 2-3 குட்டி கரணம்லாம் அடிச்சு அங்கேயே விழுந்துட்டாங்க. ஆனா மறுபடியும் எழுந்து பார்க்கும்போது அந்த முயலை அந்த இடத்துல காணோம். கண்டிப்பா இடிச்ச வேகத்துக்கு அது இறந்திருக்கணும். எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியாம அடுத்த 2-3 நாளைக்கு எனக்கு செம்மையா காய்ச்சல அடிச்சது. சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ள வந்த டீச்சரும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடியது ஆதாம் ஏபால் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. எல்லாரும் கிளாஸை கவனிக்கும் போது சடனா ஹீரோயினோட நோட்ல நான் உன்னை எப்பவுமே பாதுகாப்பேன் அப்படின்னு அந்த ஜின் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதும். இத பார்த்து சிரிச்சுட்டு கண்ணுக்கே தெரியாத அந்த ஜின்னையும்
பார்த்து இந்த பைபிள்ல சிரிக்கிறா. ஆனா இந்த விஷயத்த டீச்சர் அம்மா பாத்துட்டாங்க. மரியம், உனக்கு என்னாச்சு? இப்ப நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு செவுத்த பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். சரி சொல்ல, ஆதாம் ஏவாள் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்ப சடனா ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜின்னோ, ஆதாம் ஏவாள் என்னோட அடிமைகள். அவங்க உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல நான் இருந்த என்ன ஒரு வித்தியாசமான குரல்ல பேசும்போது பக்கத்துல இருக்க மத்த பசங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட விட்டா பரவாயில்ல டீச்சர், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மரியம்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்படிதான் புரியாத மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா. கேட்டா பேய் இவளுக்கு ஃப்ரெண்டா, உன்னை பார்த்தாவே பேய் மாதிரிதான் இருக்கு, உனக்கு ஒரு பேய் ஃப்ரெண்டான்னு மொத்த பேரும் கலாய்க்கும் போது சுய நினைவுக்கு வந்த ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கோவத்துல, நான் பாக்குற பேய் கெட்டவர் கிடையாது, நீங்க தான் கெட்டவன்னு கத்தும் போது மொத்த கிளாஸும் அமைதியாகுது. அப்ப கிருட்டு கிருட்டுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. லைட்டா திரும்பி பார்த்தா பேக் சீட்ல உட்கார்ந்து இருந்த ஒரு பொண்ணு ஹீரோயினையே ரொம்ப வித்தியாசமா பார்த்துட்டு பென்சில் சீவக்கூடிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அத ஒரு கையில சுத்திட்டு இவளோட விரலை எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ள வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. ஜின் இங்க இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, நான் தான் இந்த உலகத்தை படைச்சவன், கடவுளை விட நான் தான் உயர்ந்தவன் ஏதோ புலம்ப வைக்குது. ஒருத்தன் என்னடானா இந்த டிப் பென்சில் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து படார்னு கண்ணுல குத்திப்பான். இன்னொருத்தன் என்னடானா பெஞ்சில ஒரு ஆணி இருக்கும், அது மேலேயே தான் தலையை வச்சு முட்டிப்பான். இதே மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பயந்து போன டீச்சரும் மத்த வாத்தியாரை கூட்டிட்டு வந்து ஒரு வழியா நிலைமைய கைக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப ஹீரோனுக்கு தானே பிரச்சனை, அவளுமே நடந்த சம்பவத்தால ஜின்ன பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கா. உடனே இந்த இடத்த விட்டு இந்த மசூதியோட தலைவர் இருப்பார் பாத்தீங்களா, அவரை பார்க்க வந்திருக்காங்க. பேரு முஸ்தபா. முதல்ல ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஜின் என்னங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால ஒரு 3 பேரோட உதவியால குரான்ல இருக்கக்கூடிய புனித வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரமா அமைதியா உட்கார்ந்து இருந்த ஹீரோயின் சடனா கேட்க பொக்கன் சிரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே தலைவரும், நீ யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மரியம் பிறந்த நாள்ல இருந்து நான் அவ கூட தான் இருக்கேன். இந்த பூமியும் உலகமும் உருவாகிறதுக்கு முன்னாடியும் நான் இங்க தான் இருக்கேன். நீங்க சுவாசிக்கிற காத்துல கூட நான் தான் இருக்கேன். சரி, அப்படின்னா உன்னோட பேர் என்னன்னு கேட்கும் போது இஃப்ரித் அப்படின்னு சொல்லுது. படார்னு எழுந்து நின்னவ பக்கத்துல உட்காந்து ஒரு 3 பேரு மந்திரம் ஓதிருப்பாங்கல்ல, அவங்க வச்சிருந்த புனித தண்ணீரை கீழே தட்டி விடுறா. ஒருத்தன் தலையில எடுத்து ஊத்துறா, மீதி தண்ணியை இவ குடிக்கிறா. கடைசியில தலைவர்கிட்ட வரும்போது அந்த மனுஷன் பயப்படவே இல்ல. இந்த பாரு, அல்லாஹ் ஒருவரை தவிர வேற யாருக்கும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, எப்பவுமே அவரு எங்களுக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் மந்திரங்களை உச்சரிக்கும் போது ஹீரோயின் அதே இடத்துல மயங்கி போயிடுவாங்க. அவளுக்குள்ள இருந்த தீய சக்தியும் தற்காலிகமா போயிடுச்சு. ஆனா பாருங்க, போற போக்குல இவ்வளவு நேரமா மந்திரம் ஓதுன அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு. எஸ்கேப் ஆனது என்னமோ நம்ம தலைவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் மரியமோட அம்மா கிட்ட, இந்த பாருங்க, தற்காலிகமா நான் அந்த ஜின் கிட்ட இருந்து ஹீரோயினை விலக்கி வச்சிருக்கேன், நான் இருக்க வரைக்கும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவளுக்குள்ள இருக்க இஃப்ரித் அப்படிங்கிற ஜின் சாதாரணமானது கிடையாது, ஜின்களோட அரசன், ரொம்ப மூர்க்கத்தனமானது, ஈவு இறக்குங்கிற ஒண்ணு அதுக்கு கிடையாது. ஒருவேளை மறுபடியும் பிரச்சனை வந்தா என்ன பாருன 2 பேரையும் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு 2 குட்டி பசங்க வராங்க. அதுல ஒருத்தனோட பேரு ஃபர்கான். என்னடா தம்பி, மந்திரங்களை ஒழுங்கா படிச்சிட்டியான்னு கேட்டா அதெல்லாம் பக்காவா படிச்சுட்டேங்கிறான். போற போக்குல ஹீரோயினை பார்த்து இவன் லைட்டா சிரிக்கிறான். சோ பையனுக்கு அந்த புள்ளைய ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்கு போல. இங்க கட் பண்ணா அடுத்த சில வருஷங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் இப்ப ஒரு இளமை பெண்ணா மாறிட்டாங்க. இவளுக்கு ஜமால் அப்படின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் கொடுத்து விட்ட ஒரு லாக்கெட் எடுத்து இந்த புள்ள மாட்டும் போது கரெக்டா அம்மா வந்துட்டாங்க. இந்த பாருமா, இந்த லாக்கெட் கொடுத்த பையன் உனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான், முதல்ல போ. சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு வண்டியில ஏறி பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. சரி, படிக்க போறாங்களான்னு கேட்டா கிடையாது. 2 பேருமே ஒரு சின்ன மீன் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மரியம், ரொம்ப யோசிக்காத, நீ உள்ள போய் ரிலாக்ஸா வேலை பாரு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு ஜமாலும் வெளியில போயிடுவான். இவ கிளீனிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆப்போசிட்ல இருக்க 2 பேரும் சும்மா இல்லாம, தோடா வந்துட்டா ராணி விட்டு புள்ள, உனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்த வரம் அப்படி ஜம்முன்னு பையனை பிடிச்சிட்ட. அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் வேற கழுத்துல மின்னுது. ஆனா கொடுமைய பாரு, பேயவும் பிசாசையும் பாக்குற இவளுக்கு தான் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏமா, அடிக்கடி நீ பேய்கிட்ட இருந்து பரிசெல்லாம் வாங்குவ, பணமெல்லாம் வாங்குவேன்னு சொல்லுவிய, எங்களுக்கு கொஞ்சம் வாங்கிதான் கூட. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஜமால் பாத்துட்டான். மரியம், நீ இங்க இருந்தா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன், இன்னைக்கு நைட்டு நம்மளோட 2வது குடோன்ல கொஞ்சம் மீன் ஸ்டாக் அதிகமா இருக்கு, நீ அங்க வரியா? சரி, இன்னும் இவ்வளவு சம்மதிக்க ஜமால், அவனோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம ஹீரோனை கலாச்ச ஒரு நெட்ட பொண்ணு 4 பேரும் குடோனுக்கு போகும்போது நம்ம ஹீரோனை பாருங்க சிரிச்ச மேனிக்கே இருக்கா. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்கார பையனும் நெட்டையும் சும்மா இல்லாம, ஏ பாத்தியா, இந்த இடமே கொஞ்சம் பாக்குறதுக்கு பயமா தான் பாருங்க, ஒருவேளை பேய் பிசாசு இருக்குமோ? அப்ப ஃப்ரெண்டுக்கார பையன் சும்மா இல்லாம, அடி ஏண்டி நீ வேற, நம்ம கூட தான் ஏற்கனவே பிசாசு இருக்குன்னு ஹீரோயினை இன்டைரக்டா சொல்லும் போது சடனா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்ஸ் எல்லாம் 1 by 1 ஆஃப் ஆகுது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நம்ம ஜமாலும் படார்னு திரும்பும் போது பையன் அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட முகமே பார்க்க ரொம்ப விகாரமா இருக்குது. இங்க கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவ இன்னும்
முதல் குடோன்ல தான் இருக்கா. சந்தேகத்துல அங்க இருக்க இன்னொரு பொண்ணு, ஆமா நீ அவங்க கூட ரெண்டாவது குடோனுக்கு போகலையா? அட நான் எங்க போனேன், இங்கதான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஒரு சில வேலைக்காரங்க கத்திக்கிட்டு ஓடுற விஷயத்த நம்ம ஆளுங்க கவனிக்கிறாங்க. என்னன்னு புரியாம நேரா ரெண்டாவது குடோனுக்கு வந்து பார்க்கும்போது ஜமால் அப்புறம் அவன் கூட வந்த ரெண்டு பேருமே ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அதே இடத்துல கத்தி உலாத்திக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் தான் காதலிக்க கூடிய ஒரு பையனாச்சே, அதனாலேயே ஹீரோயினும் பயந்துகிட்டு கண்டிப்பா இது அந்த ஜின்னோட வேலையா தான் இருக்கும், உடனே இதை நிறுத்துன்னு பயங்கரமா கத்தும் போது அங்க இருந்த லைட்ஸும் நார்மல் ஆகுது. பித்து பிடிச்ச மாதிரி இருந்த மொத்த பேரும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. இந்த விஷயம் மீன் கம்பெனியோட ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. மத்த எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு அனுப்பிட்டு மரியம் இங்க இருந்த எல்லாருமே நீ ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருந்தங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு, என்னால இதுக்கு மேலேயும் உனக்கு வேலை கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு இனிமே நீ இங்க வேலைக்கு வராத. ஐயோ முதலாளி இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பணத்தோட தேவை அதிகமா இருக்கு. சடனா ஹீரோவும் உள்ள போந்து இங்க பாருங்க பாதிக்கப்பட்டது நானும் தான், ஆனா ஹீரோயினா நான் அந்த இடத்துல பார்க்கவே இல்லையே, சோ எனக்காக தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நானும் அவ கூடயே சேர்ந்து வேலையை விட்டு போயிடுறேன். அச்சோ பாவன்னு இறக்கப்பட்ட முதலாளியும் ஹீரோயினை மன்னிச்சு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவ சோகத்தோட நடந்து போகும்போது வழியில வந்த ஜமாலும் இங்க பாரு நடந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப குழம்பி போகாத, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நிஜமாவே பெரிய குடோனுக்கு போகும்போது அந்த இடத்துல நீயும் எங்க கூட வந்த, அதை என்னோட கண்ணால நான் பார்த்தேன். முதலாளி கிட்ட இதை என்னால சொல்ல முடியாது, உனக்கு பிரச்சனை ஆகுமே தான் நான் இங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஜமால் நிலைமை கைய மீறி போயிடுச்சு, மறுபடியும் அந்த ஜின் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு மேலையும் நான் உனக்கு வேணும்னு தோணுதா? என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையா? அட நான் என்ன உன்னை சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றேன்னு நினைக்கிறியா? கிடையாது, உன்னை மனசார காதலிக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். முதல்ல நான் அம்மா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுல இறக்கி விடும்போது அம்மா பேச ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவ மதிக்கல. ஜமால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஆமா ஆன்ட்டி, ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் அவளை அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டேன். நான் உடனே வீட்டுல பேசி எங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்றேன். அம்மாவுக்குமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. இதுக்கிடையில வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயினும் லாஸ்டா தலைவர் இவகிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, இந்த பாரு இதுல இருக்க வார்த்தைகளை 3 முறை நீ படிச்சா போதும், உன்னால ஜின்களை பார்க்க முடியும். ஆனா ஒண்ணு, உனக்கு அது பாதுகாப்புன்னு தெரிஞ்சா மட்டும் அதை படி, இல்லனா படிக்காத. தைரியத்தோட இவன் இந்த பேப்பரை படிக்கலாம்னு நினைச்சா கூட உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. சவ் திரும்ப அதை அங்க இருக்க டிராக்குள்ள வச்சிருவா. கண்ணை மூடி தூங்கலாமே ட்ரை பண்ணும்போது சடனா அந்த டிராவும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஓ குரலி வித்தையா, இதோ வரேன்னு இவ டிராவை மூடிட்டு மறுபடியும் படுதா. இரண்டாவது முறை டிரா தனியா கலண்டு வந்து தொப்புன்னு கீழே விழும். என்னவா இருக்கும்னு செக் பண்ணும்போது உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதாவது அந்த ஜின்கள் உலகத்துல இருந்த ஹீரோயினை டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த இஃப்ரிட் ஜின் அனுப்பி வச்ச ஒரு பேப்பர். நான் உன்னை எப்பவுமே பாதுகாப்பேன் அப்படின்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. இதை படிச்சதுமே நம்ம ஆளுக்கு என்ன தோணும், சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட இருந்த ஒரு ஜின், அது நம்மள காயப்படுத்தாது, நல்லவனா தான் இருப்பான்னு அதை திரும்ப பார்க்கணுங்கிற ஆசையில நம்ம தலைவர் எழுதி கொடுத்த துண்டு சீட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து 3 முறை படிப்பா. அடுத்த செகண்டே அங்க இருக்க வாசல்ல தொங்கி இருக்க துணிக்கு பின்னாடி இருந்து 2 கொடூரமான கைகள் அப்படியே வெளியில வருது. ஆஹா அந்த ஜின்னிங்க வரப்போறானோ நினைக்கும் போது துணியை விளக்கிட்டு கரெக்டா அம்மா வருவாங்க. ஏய் என்னடி செவுத்த பார்த்து முறைச்சிட்டு இருக்க, போய் தூங்கு, டைம் ஆயிடுச்சுல்ல. ஓரளவுக்கு பொண்ணு ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில ஜமால பார்க்க வந்த ஹீரோனும், நீ நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கியா? ஆமா லூசு, அம்மாட்ட பேசிட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி பேசிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுல ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு ஜமால் அங்க இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே அங்க இருக்க ஒரு சின்ன வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட காஸ்டியூம்லயே இவள போலவே ஒரு உருவம் நிக்குது. வேற யாரா இருக்கும்? கண்டிப்பா அது அந்த ஜின் தான். ஜமால் எந்த பக்கத்துல வண்டியை ஓட்டிட்டு போறானோ அந்த வழி எல்லாத்துலயுமே ஜின் ஹீரோயினோட உருவத்தை போல வந்து நிக்குது. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஜின்னோட கைகள் வந்து நம்ம ஹீரோயின் கழுத்துல இருக்க அந்த நெக்லஸ படார்னு புடுங்கி போடுது. ஒரு பயத்துல தூக்கத்தை விட்டு கண்ணு முழிச்சவ, என்ன இது இந்த நெக்லஸ் எப்படி கீழே விழுந்துச்சுன்னு ஒரு பயத்தோடய அதை கையில எடுத்து வச்சு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு மழை பெய்யற மாதிரி தெரியுது. என்னடான்னு லைட்டா விண்டோ திறந்தா ட்ரவுசர் அவுத்து போட்டுட்டு எவனோ ஒருத்தன் உச்சா போயிட்டு இருக்கான். அதுதான் இந்த பயபுள்ளைக்கு மழை மாதிரி தெரிஞ்சிருக்குது. எலை எவன்டா என் வீட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுன்னு கேட்டா அப்பதான் அந்த பயபுள்ள குனிறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம ஜமால் தான். ஆனா அவனோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஹீரோயினை பார்த்து லூசு மாதிரி சிரிக்கிறாங்க. இதே ஜமாலு என்னாச்சு உனக்குன்னு இவளும் திபு திபுன்னு வெளியில ஓடி வந்தா சுத்தி இருக்க ஊருக்கார பசங்க எல்லாருமே ஹீரோயினோட வீட்டை ஷாக்கா பாத்துட்டு இருக்கானுங்க. என்ன ஜமால் வீடு ஃபுல்லா ரவுண்டு கட்டி உச்சா போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல டப்புன்னு ஹீரோயினுக்கு பக்கத்துல வரும்போது அவ வாய் ஃபுல்லா ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. ஒரு சிரிப்போட துண்டாக்கப்பட்ட தான் நாக்கு எடுத்து அப்படியே கையில நீட்டுவான். அவ்வளவுதாங்க நம்மால பயந்து கத்திட்டு இருக்கா. அப்ப ஜின்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க ஜமால் அங்க இருக்க ஒரு பெரிய மரக்கட்டையிலேயே டம்மு டம்முன்னு இடிக்க ஆரம்பிக்கிறான். மண்டையில இருந்து தக்காளி சட்னி ஊத்திட்டு இருக்கு. சொல்ல போனா ஒரு கட்டத்துல அதே இடத்துல இந்த பையன் இறந்து போயிடுவான். இத கண்ணுக்கு முன்னாடி பார்த்து ஜமாலோட அம்மாவுமே மனசு விட்டுருவாங்க.
இறந்து போன தான் பிள்ளைய முறைப்படி அடக்கம் பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. அடியே நாசமா போனவளே, இங்க எதுக்கடி வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அம்மா தயவு செஞ்சு அவனுக்காக என்னையும் பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கணும். நொட்டுவாங்க. என் பையன் இறந்து போனதுக்கு நீதாண்டி காரணம். சாத்தானுக்கு பிறந்த சாத்தானே, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு கத்தும் போது வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம தலைவர் இருப்பாரு. அப்ப பக்கத்துல வந்த ஒரு குட்டி பொண்ணு தலைவரோட கைய பிடிச்சு அந்த ஜின்னோட குரல்ல பேச ஆரம்பிக்கிறா. பாத்தியா, என்னால மனுஷங்களை நேரடியா கொல்ல கூட முடியும். இப்ப சொல்லு, இதுக்கு மேலையும் உன்னால என்ன தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? ஆனா அவரு அல்லாவோட அருள் இருந்தா என்னால இந்த உலகத்தையே வெல்ல முடியும்னு தைரியமா சொல்லுவாரு. அதையும் தான் பாக்கலான்னு அந்த ஜின்னோ இவருக்கு சவால் விடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா கூட வீட்டுக்கு வந்த ஹீரோயினை திடீர்னு இப்ப காணோம். ஐயோ, என்ற புள்ள எங்க போயிட்டான்னு தேடி பார்த்தா அவ அங்க இருக்க கடற்கரையை ஒட்டி நிக்கிறா. தங்க பிள்ளை, தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. இல்லம்மா, நிலைமை கைமீறி போயிடுச்சு. என்னால ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கு மேலையும் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? அந்த ஜின் தன்னோட ஆட்டத்தை நிறுத்தாது. என்னோட மரணம் தான் இதுக்கான முடிவு. முடிஞ்ச வரைக்கும் அம்மாவும் ஹீரோனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு தலைவர் வருவாரு. மரியம், ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்காத. அந்த ஜின் உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கான காரணமே நீ கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய பலவீனமான நம்பிக்கை தான். எப்பவுமே அவரை மட்டும் நம்பு. கண்டிப்பா உன்கிட்ட எந்த ஒரு சக்தியும் நெருங்காது. மனிதனை விட ஜின்களுக்கு பவர் கம்மி தான். இன்னைக்கு உனக்காக தூங்காம நான் பிரார்த்தனை பண்ண போறேன்னு நேரா தலைவர் மசூதிக்கு வந்துட்டாரு. தம்பி அலி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் கடவுள்கிட்ட ஜெபிக்க போறேன். அது வரைக்கும் யாரும் இங்க வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்ள வந்த தலைவரும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க அதே டைம்ல சடனா அங்க இருக்க திரைகளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுது. இவர் சொல்லக்கூடிய அதே புனித வார்த்தைகளை அந்த கருப்பு உருவமும் சொல்ல ஆரம்பிக்குது. முக்கியமா அந்த ஜின்னோட குரல்ல, இந்த பாரு, வந்திருக்கிறது நீதான், எனக்கு தெரியும். எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா என்கிட்ட சவால் விட்டியப்பா. அதனாலதான் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பாக்கலான்னு உன்னோட கதையை முடிக்க இங்க வந்த. இத சொல்லி முடிச்சிட்டு திரைக்கு பின்னாடி இருந்த அந்த கருப்பு உருவம் அப்படியே எழுந்து நிக்கும் போது ஜின் இப்ப ஹீரோயினோட உருவத்துல இங்க வந்திருக்கு. ஆனா தலைவர் அதையெல்லாம் பார்த்து பயப்படாம மறுபடியும் முன்பக்கமா திரும்பும் போது அப்பயும் பேய் மாதிரி அந்த புள்ள மூஞ்சிக்கிட்ட வந்து பயமுறுத்துவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மரியம் கிட்ட இருந்து என்ன நிரந்தரமா பிரிக்க பாப்ப? இந்த வாழ்க்கையில அவளுக்கு நான் மட்டும்தான். இப்படி எல்லாம் சொல்லும் போது அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. நம்ம தலைவரோட சோழியும் முடியுது போல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீன் அப்படியே ஹீரோனோட வீட்டுக்கு போகுது. இறந்து போனதா நினைச்ச நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோனோட பெட்ல உட்கார்ந்துருக்காரு. தூக்கத்தை விட்டு கண் வெளிச்ச ஹீரோயினும், தலைவரே நீங்க எங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லமா, கடைசியா உன்ன ஒரு முறை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் உனக்கு சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல? எப்பவுமே கடவுளை நீ முழுசா நம்பணும். உன்னோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே நடந்து போகும்போது, ஆமா இப்ப நீங்க எங்க போறீங்க? எனக்கான நாள் முடிஞ்சு போச்சு. நான் இப்ப கடவுள்கிட்ட போயாகணும். அப்படின்னா என்னோட கதி? கவலைப்படாத, அதையும் இனிமே கடவுளை பார்த்துப்பாரு. நீ அவரை மட்டும் நம்புன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போக காலையில ஹீரோனும் இதெல்லாம் கனவா நினைச்சு பார்த்து டக்குன்னு கண்ண முழிக்கிறாங்க. இவன் நினைச்ச மாதிரியே காலையில உண்மையாவே நம்ம தலைவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தான் மேல அக்கறையா இருந்த எல்லாருமே உண்மை ஒன்னா இறந்து போறாங்களேன்னு அவங்களோட இழப்புகளை இவளால ஏத்துக்கவே முடியல. பயங்கர கோவத்தோட நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும், வெளியே வா, நீ இந்த வீட்டுல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன, நான் சாகணுமா? செத்து தொலைஞ்சா நிம்மதியா இருப்பியா? வெளியில வான்னு கத்தும் போது படார்னு அங்க இருக்க ஒரு கண்ணாடி உடையது. உள்ள மறுபடியும் இந்த ஜின்னு பைப்ல ஒரு பேப்பர் எழுதி அனுப்பியிருக்கான். அதுல ஏன் கூட இரு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது புருஷன் முண்டாட்டி மாதிரி கடுப்பான நம்மால் சும்மா இருப்பாளா, உடஞ்சு போன ஒரு கண்ணாடி துண்டை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, நான் செத்தாதான் நீ நிம்மதியா இருப்பேன்னு தன்னைத்தானே அறுத்துக்க ட்ரை பண்ணுவா. நல்ல வேலை பக்கத்துல அம்மா இருக்கிறதால வேணாமா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு அந்த புள்ளைய தடுத்துருவாங்க. உன்ன அந்த ஜின் கிட்ட இருந்து காக்க முடியாத பாவியா நான் ஆயிட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன கொல்லுன்னு சொன்னா இப்ப அந்த கண்ணாடி அம்மா பக்கமா திரும்புது. நல்ல வேலை கஷ்டப்பட்டு ஹீரோயினும் ஜின்னோட கண்ட்ரோல்ல இருந்து கண்ணாடியை இழுக்கும் போது தெரியாதனமா இவ கையில காயம் பட்டுரும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சின்னோடு காயம்தான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது இல்லையா, சோ அவளோட கை கால்களை நகர முடியாத மாதிரி பெட்லயே கட்டி போட்டாங்க. நல்லா தூங்கிட்டு படார்னு கண்ண முடிக்கும் போது அந்த ஜின்னு இருக்கான் இல்லையா, அவனோட ஒரு பக்க கண் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். இது வெறும் கனவுன்னு புலம்பிட்டு இவ மறுபடியும் கண்ண மூடிட்டு திறந்து பார்க்கும்போது இப்ப அந்த ஜின் ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்து அப்படியே மூஞ்ச காட்டும். அவ்வளவுதாங்க, தலைவிக்கு அல்லு இல்ல. கட் பண்ணா காலையில விடியுது. இவளை கட்டி போட்டிருப்பாங்கல்ல, ஆனா இப்ப சுதந்திரமா அங்க இருக்க பீச் கிட்ட நிக்கிறா. ஒருவேளை அந்த ஜின் தான் இவளை காப்பாத்தி இருக்கும் போல. தான் உயிரோட இருக்க வரைக்கும் இங்க எதுவும் மாற போறது இல்லன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்க கடலுக்குள்ள இறங்கி தான் உயிரை விடலாமேன்னு இவ உள்ள போகும்போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம தலைவரோட சிஷிய புள்ள ஃபர்கான் இருக்கா இல்லையா, அவ உள்ள வந்துட்டா. மரியம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த மரியமும் ஜின்னோட வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்குது. மரியம் மனித உலகத்துல ரொம்ப நாள் வாழ்ந்துட்டா. இனிமே அவளை நீங்க வச்சிருக்க முடியாது. அவ எனக்கு சொந்தமானவ. ஏண்டா உன் தலைவரே என் கையால இறந்து போயிட்டாரு. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். நான் என்ன நம்புறத விட அல்லாஹ்வை நம்புறேன்னு சொல்லிட்டு மரியம் தலையில கைய வச்சு மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த ஜின்னாலிಗೆ வேதனைகளை தாங்க முடியல. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட உடம்ப விட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடும். புள்ளைய எப்படியோ காப்பாத்தியாச்சு. மரியம் அவசரப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்காத. கடைசியா தலைவர், நீ ரொம்ப
தைரியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசையை நிறைவேற்ற அல்லாஹ்வை மட்டுமே நம்ப அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அன்னைக்கான தொழுகையை பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து சடனா அந்த மேட்டை புடிச்சு ஏதோ ஒண்ணு படார்னு இழுகுது. ஆனா இவ பிரார்த்தனைகளை மட்டும் நிறுத்தவே இல்ல. அப்படி இன்னொரு பக்கத்துல நம்ம ஃபர்கான் இறந்து போன தலைவரோட கல்லறை கிட்ட வந்திருக்கான். நீங்க பண்ணி முடிக்காத வேலைய நான் முடிக்க ட்ரை பண்ணுவேன்னு பேசிட்டு இருக்கும்போது சடனா இவனுக்கு நிறைய ஜின்கள் அதே சுடுகாட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து மந்திரங்களை ஓதுற மாதிரி தெரியுது. ஃபர்கான், ஒரு விஷயத்த மறக்காத, எப்பவுமே மரியம் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பா. நானும் அவளும் ஒண்ணு சேர்றத இங்க இருக்க யாராலையும் தடுக்க முடியாத. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் கண்ண முழிக்கும் போது இப்ப அவ ஜின்களோட உலகத்துல இருக்கா. நல்லா 7 அடி உயரத்துல இவளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இஃப்ரித் இருக்கா இல்லையா, அவன் முன்னாடி வந்து நிப்பான். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனித உலகத்துல என்னோட வாரிசை நீ சுமக்கணும், அவன் தான் இந்த உலகத்தை ஆளணும்னு ஜின் அப்படியே ஏதேதோ பேசிக்கிட்டு கிட்ட வரும்போது பயத்துல இவளும் கத்துறா. கண்ண முழிச்சா இதெல்லாம் வெறும் கனவு. அப்ப வீட்டோட மேற்கூரைகள்ல ஜின்கள் உலகத்துக்குள்ள போறதுக்கான ஒரு கதவு திறக்குது. மறுபடியும் இதை பார்த்தும் பயங்கரமா கத்துறா. கண்ண முழிச்சா இதுவும் ஒரு கனவு. நல்லா வந்துச்சுடா கனவுன்னு காலையில விடிச்சதுமே வேலைக்கு வந்தவ பொட்டாட்டம் புல்லா அமைதியா தான் இருப்பா. ஆனா பக்கத்துல இருக்க அந்த சேட்டக்கார பயலுங்க சும்மா இல்லாம இந்த மரியம்க்கு வெக்கமே இல்லடி, பாவம் அந்த ஜமால் இவனாலதான் இறந்து போனா, ஒரு உயிரை காவு வாங்கிட்டு எப்படி இவளால வேலைக்கு வர முடியுது அப்படி இப்படின்னு ரெண்டுக்கு முன்னா வார்த்தையை விடும்போது நம்ம ஹீரோயினே ஒரு நிமிஷம் ட்ரிகர் ஆயிடுவாங்க. அடியே நெட்டச்சு உன்னைக்கு வச்சு செய்யறேன் பாருன்னு திபுன்னு இழுத்துட்டு வந்தவ மீன்களை ஒரு சுடு தண்ணியில போட்டுதான் எடுப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த புள்ளைய தூக்கிட்டு வந்து மூஞ்ச தண்ணிக்குள்ள வச்சு அழுத்த பாப்பா. உண்மையை சொல்ல போனா ஹீரோயின் இப்ப சுய கட்டுப்பாட்டுல இல்ல, அந்த ஜின்னோட கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டா. அதனாலதான் இவள கொல்ல பாக்குறா. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல ஃபர்கான் உள்ள வந்து மரியம் கண்ணமொழி உன்னோட சுயநனவுக்கு வா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஓரளவுக்கு ஹீரோயினும் திரும்ப நார்மல் ஆயிட்டாங்க. அந்த நெட்டச்சியை அப்படியே விட்டுருவா. அதுக்கப்புறம் மரியம தனியா கூட்டிட்டு வந்து இந்த பாரு, சின்ன வயசா இருக்கும்போது நம்ம தலைவருக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் இந்த புனித மாலையை எனக்கு பரிசா கொடுத்தாரு, இனிமே இதை நீ வச்சுக்கோ, உனக்கும் பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஜின் உன்னை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுது. ஆனா ஒருவேளை உனக்கு இங்கேயே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதால ஜின்கள் உலகத்துக்கு உன்னை கொண்டு போக முடியாது. ஆமா, இப்ப ஏற்பட்ட என்ன யாரு கல்யாணம் பண்ணிக்க போறா, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்து தொழுகை ஆரம்பிக்கிறா. அப்ப மறுபடியும் அந்த ஜின்னோட குரல் கேக்குது. இந்த வீட்டோட சுவர்கள் ஃபுல்லாவே நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், நீதான் என்னோட ராணி, என் கூடவே ஜின்கள் உலகத்துக்கு வந்துருன்னு எக்கச்சக்கமான ஆசை வார்த்தைகளை அந்த ஜின் பையன் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் அதுல மயங்குற மாதிரி இல்ல. சடனா அங்க இருக்கக்கூடிய டப்பா ஒண்ணு கீழே விழுது. எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதுல இந்த ஜின் கவிதை எழுதி அனுப்பியிருக்கான். நோ, நியாயமா இது என்ன, ஜின்னு கவிதை எல்லாமா எழுதுது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் காண்டாதான் இருக்கு. ஒரு கோவத்துல ஹீரோயினும் அந்த பாக்ஸை கொண்டு போய் நெருப்புல போட்டா அடுத்த செகண்டே அந்த பாக்ஸ் அப்படியே டப்புன்னு வெளியில வந்து விழுது. இத பத்தி ஃபர்கான் கிட்ட சொல்லும் போது அவன் அந்த பாக்ஸை கொண்டு போய் நேரா கடல்ல தூக்கி போட்டுருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃபர்கான் இப்ப ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போற மாதிரி தெரியுது. இது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் கவனிக்கிறாங்க. என்ன இது, அந்த புள்ளையோட அம்மா இல்லாத நேரம் பார்த்து இவர் எதுக்கு உள்ள போறாருன்னு 3 லேடிஸ் அப்படியே ஹீரோயினை பார்க்கலான்னு வருவாங்க. ஆனா கொடுமைக்குன்னு எங்க தேடியுமே நம்ம ஹீரோயினையும் காணோம், ஃபர்கானையும் காணோம். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் படார் லாக் ஆகுது. ஒளிஞ்சிருந்த ஹீரோயினும் டக்குன்னு எழுந்து நிப்பா. அந்த ஜின்னோட கண்ட்ரோல்குள்ள போனவ, ஏண்டி துப்பு கட்டவளுங்களா, உங்க வீட்டு வேலைய பார்க்காம அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதா உங்க வேலைன்னு 3 பேரையும் 3ஆ திசையில அடிச்சு மட்டையாக்கிட்டா. இந்த சம்பவத்தால ஊர் மக்கள் மொத்த பேரும் ஹீரோயினோட வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை ஃபர்கான் தான் உள்ள போந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்பதான் பேச்சு வாக்கல அந்த ஜின், நீ சிங்கிளா இருக்க வரைக்கும் உன்னை விட மாட்டான், அதனால நீயும் நானும் மிங்கிள் ஆயிடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே ஹீரோனுக்குள்ள வந்த ஜின்னும், உன்னால அது முடியாது, மரியம் எனக்கு சொந்தமானவ இல்ல, இது கடவுளோட விருப்பம், இதை உன்னால மாத்த முடியாதுன்னு மறுபடியும் மந்திரத்தை ஓதும் போது அந்த ஜின் அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். சுயநினைவுக்கு அந்த ஹீரோயினும் அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா படுமான்னு கேப்பா. உனக்கு விருப்பம்னா தாராளமா பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. காலையில விடியுது. ஃபர்கான பார்த்தவ, நீங்க பரிதாபத்தால என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களா? சே, கிடையவே கிடையாது, சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா எப்ப நீ ஜமால காதலிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நான் உன்னை விட்டு மொத்தமா விலகிட்டேன். இருந்தாலும் இப்ப உங்ககிட்ட வந்ததுக்கான காரணம் இது கடவுளோட விருப்பத்துல ஒண்ணு. சந்தில சிந்து பாடம் வந்துட்டு பையன் சத்தாப்பா கடவுள் மேல பழிய போறாங்க. அதே டைம்ல ஹீரோயினுக்கு ஜின்னோட குரல் கேக்குது. பயத்துல இவளும் நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுவா. போற வழி ஃபுல்லாவே அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். உன் மேல அவனுக்கு காதலே கிடையாது, நேரத்தை அவனுக்கு சாதகமாக்கி உன்னை அவன் மனைவியாக்க பாக்குறான். நான் தான் உன்னை மனசார காதலிக்கிறேன், அன்பே ஆறுயிரேன்னு டயலாக் எல்லாம் விட்டு ஜின் ஹீரோயினை ஏமாத்த பாக்குது. தலைவி சும்மா இருப்பாளா, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ எனக்கு தேவையே இல்லைன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கத்துல ஃபர்கானோ இன்னைக்கு நைட்டு திருமணத்துக்கான வேலையை பார்க்கலான்னு தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு மசூதிக்கு போயிட்டு இருக்காரு. சொந்த பந்தம்
சொந்தம் ஊருக்காரங்கன்னு எல்லாரும் இங்க வந்துட்டானுங்க. ஹீரோயின் மட்டும் கால் அலம்பிட்டு வரலாமேன்னு பக்கத்துல இருக்க கழிவறை கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க லைட் ஆஃப் ஆகுது. ஆஹா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு இவ லைட்டா திரும்பும் போது அந்த கழிவறைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கைகள் வெளியில வந்து படாரன்னு இந்த புள்ளைய உள்ள இழுத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்து அம்மாவும் ஹீரோயின் இங்க இல்லங்கிற விஷயத்த ஃபர்கான் கிட்ட சொல்லுவாங்க. அவ ரொம்ப சிம்பிளா, இந்த பாருங்க, பொண்ணு கல்யாணத்தப்ப இங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, முறைப்படி சடங்குகளை பண்ணாவே போதும்னு இவங்க கல்யாணத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. சரி அப்படின்னா உண்மையாவே நம்ம ஹீரோயின் எங்க தான் போனான்னு பாக்கும்போது அவ இப்ப ஜின்களோட உலகத்துல இருக்கா. மயக்கத்தை விட்டு கண்ணை முழிச்சதுமே எக்கச்சக்கமான ஜின்கள் ஒரு குழந்தைய கைமாத்தி கடைசியில வில்லங்கிட்ட குடுக்கற மாதிரி தெரியுது. ஐயோ, ஆளு பார்க்க நல்லா பொடப்பா இருக்கானே, நாம இங்க சும்மா இருந்தா இவன் நம்மள அம்மா வாக்கிடுவான்னு சொல்லிட்டு திபு திபுன்னு நம்மளு தப்பிக்கிறதுக்கான வழியை தேடி ஓடுவா. அதே டைம்ல ஃபர்கான் மந்திரங்களை ஓதுவா இல்லையா, அந்த சத்தம் இந்த ஜின்கள் உலகத்திலயும் ஹீரோனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஆனா பாதி தூரத்திலேயே அந்த ஜின்னு பையன் ஹீரோயினை பார்த்துட்டான். இந்த பக்கத்துல ஃபர்கான் வேற ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டா சம்மதம் சொல்லும் போது டப்புன்னு இவனோட கைய ஏதோ ஒண்ணு உதறி விடுது. கூடவே கல்யாணத்துக்கு வந்த ஒவ்வொருத்தனும் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் ஜின்னு நம்ம ஹீரோனை வளைச்சு பிடிச்சு உன்னால தப்பிக்க முடியாத, நீ என்னோட மனைவியா, இந்த உலகத்திலேயே ஏன் கூட தங்கிருன்னு சொல்லுவான். ஆனா நிஜ உலகத்துல ஃபர்கான் ரத்த வாந்தி எடுத்தாலும் கூட நான் ஹீரோயினை மனசார காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொல்லுவான். ஒரு வழியா திருமண சடங்கு நல்லபடியா முடிஞ்சு போகுது. மறு உலகத்துல இருக்க ஹீரோனுக்குமே அது தெளிவா கேட்டிருக்கும் இல்லையா. ஃபர்கான் நிஜ உலகத்துல ஓதக்கூடிய மந்திரங்கள் எல்லாத்தையுமே இங்க நம்ம ஹீரோயின் சொல்லும் போது ஜின்னால அந்த வழியை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜின்கள் உலகத்தை விட்டு நம்ம ஹீரோயினும் நிஜ உலகத்துக்கு வராங்க. தொலைஞ்சு போன தான் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு மன நிம்மதி. இங்க கட் பண்ணா மறுபடியும் உண்மையான மரியம் இருக்காங்கல்ல, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே பாத்தீங்க. நிரந்தரமா நான் அந்த ஜின்னோட பிடியிலிருந்து வெளிவந்தாலும் கூட நான் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த ஜின் ஏன் கூட தான் இருக்குங்கிற விஷயத்த ஃபீல் பண்ண முடியுது. அமானுஷமான சம்பவங்கள் ஒரு சில நேரங்கள்ல நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வாய்ஸ் கட் ஆனதுமே மறுபடியும் கதையில ஹீரோயினும் நம்ம ஃபர்கானும் கடவுள்கிட்ட தொழுகையை பண்ணிட்டு இருக்கும் போது கிச்சனுக்குள்ள இருந்து கரெக்டா ஹீரோயினும் வெளியில வருவாங்க. கடவுளே உங்களோட மகிமைக்கு நன்றி அப்படின்னு அங்க இருக்க போட்டோவை பார்த்து பேசிட்டு இருப்பா. ஆனா பாருங்க, இங்கதான் நமக்கே சம ஷாக்கு. வெளியில இருக்கக்கூடியது உண்மையான ஹீரோயின், அப்ப உள்ள ஃபர்கான் கூட இருக்கிறது யாரு? ஒருவேளை அந்த ஜின் இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகலையோ, ஹீரோயினோட வாழ்க்கையில மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.